Hello everyone. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது pressure due to fluid column at rest. ஒரு fluidல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்டோட ஹைட்டுக்கு டிபெண்ட் பண்ணி பிரஷர் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நீங்க லேர்ன் பண்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க டாபிக் உள்ள போலாம். ஸ்டூடண்ட்ஸ், ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துடலாம். pressure due to fluid column. ஃப்ளூயிட் காலம்ல ஒரு கண்டெய்னர்ல ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோம். ஃப்ளூயிட் என்னன்னா அது கேஸாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டும் கம்பைன் தான் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது அதில் ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, ஒரு பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க, 3 ஹோல் போட்டுட்டு அதில் வாட்டரை ஃபில் பண்ணுங்க. இந்த 3 ஹோல் இருந்து தண்ணி வெளியே வரும்போது ஒரே ப்ரெஷர்ல வெளியே வருமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ மேலே வர்றதுன்னு பாருங்க, கொஞ்சம் ப்ரெஷராக வரும். ரெண்டாவது வரல கொஞ்சம் அதிகமா வரும், மூணாவது ரொம்ப அதிகமா வருமா? ஸோ இதுதான் இங்க பேசிக் கான்செப்ட். ஸோ நீங்க அந்த ஹோலோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் சேஞ்ச் ஆச்சா? இதை நீங்க ரியல் லைஃப்ல எங்க பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த சென்டரை வந்து நீங்க எர்த்துன்னு வச்சுக்கோங்க. எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து நீங்க மேல போக போற. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க மவுண்டைன் ஏறீங்கன்னு வச்சுக்கோங்க. மவுண்டைன் ஏற ஏற ப்ரெஷர் அதிகமாகுமா கம்மியாகுமா? கம்மியாகும். ஸோ இந்த ஹோலை பாத்தீங்கன்னா மவுண்டைன் நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ மவுண்டைன் நீங்கள் மேலே ஏற ஏற ஹைட்டு மேலே போக போக ப்ரெஷர் கம்மியாகுது. இப்போ இது எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு கீழே நீங்கள் போகணும்னா, இப்போ எங்கே போகலாம்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு போறீங்க. கடலுக்குள்ளே நீங்கள் நீச்சல் அடிச்சு போகும்போது ப்ரெஷர் அதிகமாகவும் கம்மியாகுமா? அதிகமாகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஹோலை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ சியோட டெப்த்தை நீங்கள் பார்க்க போறீங்கன்னா ப்ரெஷர் என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுதா? அதை தான் இந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னர்ல ஃப்ளூயிட் ஃபில் பண்ணிட்டோம். அதுல ஒரு ஆப்ஜெக்ட், இங்க சாம்பிள்னு போட்ட என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட். நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பால் எடுத்து தண்ணியில போட்டு இதை அமுக்குனீங்கன்னா பால் வந்து மேல வர ட்ரை பண்ணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? பாலை உள்ள அமுக்க ட்ரை பண்ணுவீங்களா? அந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கொடுக்குற ஃபோர்ஸும் பால் மேல வர ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தா பால் என்ன ஆகும்னா ஒரே இடத்துல நின்னுக்கும். அது மூவ் ஆகவே ஆகாது. எக்ஸாம்பிள், இப்ப இந்த சாக் பீஸ் இருக்கு. நான் இந்த ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அதே ஈக்குவல் ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்கும்போது இந்த சாக் பீஸ் ரெண்டு பக்கமும் அப்படி சென்டர்ல நிக்குமா? அப்ப இந்த சாக் பீஸோட பொசிஷன் அது ரெஸ்ட். அதே மாதிரி தான் இந்த கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். சாம்பிள்னா ஆப்ஜெக்ட். அதுல நான் மேல கொடுக்குற ஃபோர்ஸும் இந்த சாம்பிள் கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தா என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷன் ஆகுது. அதை தான் இங்க அட் ரெஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒரு கண்டெய்னர் அதை ஃப்ளூயிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஃப்ளூயிடுக்கு மேல இருக்கிறது யாரு? இந்த ஃப்ளூயிட்னு சொல்லி இங்க வாட்டர்னு சொல்லிருக்கோமா? அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு லேயர் இருக்கு பாத்தீங்களா? அததான் ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் ரெண்டும் மீட் பண்ற இடம். இங்க ஏர் இருக்கு, இங்க வாட்டர் இருக்கு. ரெண்டு எங்க மீட் பண்ணுது? இந்த லேயர்ல தானே மீட் பண்ணும். அததான் ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ் சொல்லிட்டோம். இப்ப இங்க ஒரு சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கு, ரெஸ்ட் பொசிஷன் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க மேல இருந்து நான் ஃபோர்ஸ் கொடுத்து கீழே அமுக்குறேன். ஆனா ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? மேல வர ட்ரை பண்ணுதா? அப்ப நான் கொடுத்தது F1, ஆப்ஜெக்ட் மேல வர்றது F2. ஆனா இது கூட பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாம ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா கீழே வரதுக்கு என்ன காரணமா இருக்கும்? கிராவிட்டி இருக்குமா? அப்ப Fg வச்சுக்கலாம். சோ ஒரு ஆப்ஜெக்ட் கீழே வர்றதுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இங்க யூஸ் ஆகுது. ஒன்னு நான் கொடுக்குற ஃபோர்ஸ் F1, இன்னொன்னு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஆனா ஆப்ஜெக்ட் அதுவே மேல வரதுக்கு ட்ரை பண்றது, அது கொடுக்குற ஃபோர்ஸ் F2. இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது ஆப்ஜெக்ட் என்ன பொசிஷன்ல இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. சோ இந்த கான்செப்ட் தான். சோ இந்த ஃபோர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் மேல கிரியேட் ஆகிற பிரஷர் P1, கீழே வந்து கிரியேட் ஆகிற P2. ஏரியா வந்து ரெண்டுமே சேம் தான். ஏன்னா இங்க வந்து ஒரே கண்டெய்னர்ல தான் நம்ம பாக்குறோம். அப்ப ஏரியா மேலையும் கீழே ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹைட்னு சொல்றது, இந்த ஆப்ஜெக்டோட அப்பர் பார்ட் வந்து H1, இந்த ஆப்ஜெக்டோட லோயர் பார்ட் இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா H2 நம்ம எடுத்துக்கிறோம். சோ இந்த ரெண்டு ஹைட்டுக்கு நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷர் கிரியேஷன் நடக்குது. சோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டெரிவேஷனுக்கான பேசிக் ஃபார்முலாவை இந்த டயக்ராம்ல நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிரஷர் தான் கண்டுபிடிக்கணும். பிரஷரோட ஃபார்முலா P = F/A. ஓகேவா? ஆனா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரஷரா. அப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதலாமா? ஃபோர்ஸ் இந்த A இந்த பக்கம் வந்து என்ன வரும்? PA. சோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சா மொத்த டெரிவேஷன் ஈஸியா முடிச்சுனா, இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வருது, ஒரு ஃபோர்ஸ் மேல போகுது. ரெண்டு ஈக்குவலா இருந்தா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குமா? அப்ப ஃபர்ஸ்ட் கீழ வர ஃபோர்ஸ் எடுத்து எழுதிக்கங்க. F1 பிளஸ் Fg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கீழ இருந்து மேல போற ஃபோர்ஸ் என்னது? F2. இந்த ரெண்டு ஈக்குவலா தான் ஆகும், ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். இப்போ இந்த Fg வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. F2
m equal f1 plus mg. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எம்மோட வேலையை கண்டுபிடிக்கணும். எம்மை டைரக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் தண்ணியில மிதங்குது இல்ல மூழ்குதுன்னா எதை பேஸ் பண்ணிருக்கும்னா டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப டென்சிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்டோட மாஸ் கண்டுபிடிச்சலாம். டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது? மாஸ் பை வால்யூம். வால்யூமை இங்க பிரிச்சு எப்படி எழுத போறோம்னா m பை a h எழுத போறோம். இது எப்படி a h வந்துச்சுன்னா வால்யூமோட யூனிட் என்னது? மீட்டர் கியூப். அது எப்படி பிரிச்சு எழுதலாம்? மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர். மீட்டர் ஸ்கொயர்னா ஏரியா, மீட்டர்னா லென்த் இருக்கலாம், ஹைட் இருக்கலாம். இங்க நம்ம எதை பேஸ் பண்ணிருக்கோம்? ஹைட் தானே பேஸ் பண்ணிருக்கோம். அப்ப h நான் போட்டுக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? மாஸ் தானே வேணும். அப்ப ஃபார்முலா மாத்தி எழுதுங்க. m ஈக்குவல் டு டென்சிட்டி ஏரியா ஹைட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஹைட் இருக்கு. நமக்கு இந்த ரெண்டு ஹைட் h1 h2 இருக்கு. ஆனா நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா இந்த ரெண்டு ஹைட்டுக்கு நடுவுல ஒரு பார்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பிளோட ஹைட். அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்க, இப்படி ஒரு லைன் இருக்கு. இது 10 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். எனக்கு இது எவ்வளவு வேணும்? அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 10 மைனஸ் 2 கண்டுபிடிப்பீங்களா? அதே கான்செப்ட் தான். h2 மைனஸ் h1 நீங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைச்சிடும்? ஹைட் கிடைச்சிடும். அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. m ஈக்குவல் டு ரோ a h2 மைனஸ் h1. சோ இப்போ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. f2 ஈக்குவல் f1 பிளஸ் m ஓட வேல்யூ என்னது? ரோ a h2 மைனஸ் h1. மறக்காம இங்க g இருக்கு, அதையும் எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோர்ஸ் ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம்? பிரஷர் இன்டு ஏரியா. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. f2 என்ன வந்துரும்? p2a ஈக்குவல் f1 னா p1a பிளஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, இது பிரஷர், இது டென்சிட்டி, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சோ a g h2 minus h1. இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கு பாருங்க. a காமனா இருக்கா? கேன்சல் பண்ணிடுங்க. p2 equal p1 plus rho g h2 minus h1. சோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சின்ன கண்டிஷன் பாருங்க. இங்க ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தா ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலன்னு அர்த்தம். அப்ப அதோட பொசிஷனோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ரெஸ்ட்ல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இந்த எல்லா வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? h1 இருக்கா? அப்ப h1 வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு h ரிமைனிங் இருக்க வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ஆல்ரெடி பாருங்க h ஈக்குவல் டு h2 மைனஸ் h1 இங்க எழுதி இருக்கோமா? அப்ப நீங்க h1 வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆயிரும்? h ஈக்குவல் டு h2 கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப h2 பதிலா என்ன பண்ணலாம்? h நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த h1 0 ஆயிடுச்சுன்னா இங்க பிரஷர் இருக்குல்ல, பிரஷரும் 0 ஆயிருமா? கண்டிப்பா ஆகாது. பிரஷருக்கு வேல்யூ இருக்கு. ஆனா அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லேயர் என்ன சொன்னேன்? ஏரும் வாட்டரும் மீட் ஆகிற பாயிண்டா. அப்ப இந்த பிரஷர் வந்து வாட்டருக்கும் டிபெண்ட் ஆயிருக்கும், ஏருக்கும் டிபெண்ட் ஆயிருக்கும். ஒரு பிரஷர் வந்து ஏர் டிபெண்ட் பண்ணி தான் அதுக்கு பேரு அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு சொல்லலாம். அப்ப P1 எப்படி ஆயிருன்னா PN சேஞ்ச் ஆயிரும். ஓகே, அப்ப இந்த மேல இருக்க பார்ட் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்க போறது இந்த பார்ட் மட்டும். இதோட ஹைட்டும் இதோட பிரஷர் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? h2 எப்படி இருக்கும்? h ன்னு எடுத்துக்கிற மாதிரி P2 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? p ன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ P2 க்கு பதிலா என்னது? p. P1 க்கு பதிலா pa பிளஸ் ரோ g. h2 க்கு பதிலா என்னது? h. h1 க்கு பதிலா 0. சோ நீங்க போட தேவையில்லை. சோ பிரஷர் கண்டுபிடிச்சிட்டோம். அட்மாஸ்பியரிக் பிரஷரோட வேல்யூ பாத்தீங்கன்னா PA equal to 1.013 into 10 power 5 பாஸ்கல். ஓகேங்களா? இங்க நம்மகிட்ட ரெண்டு பிரஷர் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல நம்ம என்ன சொன்னோம்? மேல இருக்கிற பிரஷர் மவுண்டன்ல ஏற ஏற பிரஷர் கம்மியாகும், கீழே போக போக பிரஷர் அதிகமாகும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுல மேல இருக்க பார்ட் என்னது? அட்மாஸ்பியரிக் பிரஷரா? அப்ப அதோட பிரஷர் எப்படி இருக்கும்? எதை கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்க பிரஷரோட மேல இருக்க பிரஷர் கம்மியா இருக்குமா? அப்ப இந்த ரெண்டு பிரஷரையும் கம்பேர் பண்ண எது ரொம்ப அதிகம்? இந்த P தான் அதிகம். அப்ப இதை கம்பேர் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? P equal to rho g h. சோ P equal to rho g h கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? pressure equal to h. அது எப்படி எழுதலாம்னா pressure is directly proportional to height. அப்ப height டிபெண்ட் பண்ணி தான் pressure சேஞ்ச் ஆகும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டெரிவேஷன் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆனா இந்த டென்சிட்டியோட ஃபார்முலாவையும் இந்த கண்டிஷன் உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ண நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த டெரிவேஷன் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இந்த டெரிவேஷன் நீங்க பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம்.
கொஸ்டின்ல ப்ரெஷர் கேட்டிருக்கனால மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ப்ரெஷரோட ஃபார்முலாவே சப்ஸ்டிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம இங்க யூஸ் பண்றது ஃபோர்ஸ். அப்ப இந்த ப்ரெஷரோட ஃபார்முலா ஃபோர்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் எழுதணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல m கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டென்சிட்டி யூஸ் பண்ணணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா h வந்து பாத்தீங்கன்னா h2 மைனஸ் h1 சொல்லி நம்ம பிரிச்சிடுது. ஏன்னா டயக்ராம்ல ரெண்டு ஹைட் யூஸ் பண்றோம். ஃபோர்த் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏரியா எல்லாமே சேம் தான். நீங்க பேசாம இந்த P2 போட்டுருக்காங்க, இங்க A2 A1 அப்படி நீங்க போட்டீங்கன்னா இங்க கேன்சலே பண்ண முடியாது. சோ இங்க ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், அதுல ஒரே ஒரு ஃபியூல் யூஸ் பண்றோம். அப்ப ஏரியா காமனா இருக்கும், அதனால ஏன்னு மட்டும் நீங்க எடுத்துக்கணும். இதுதான் ஃபோர்த் மிஸ்டேக். ஃபிஃப்த் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் தான். இந்த கண்டிஷனை 2-3 தடவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா நல்லா ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம். சோ அதை நீங்க கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டு கடைசியா இந்த டென்சிட்டி கிராவிடேஷன்ல கான்ஸ்டன்டா வெளியே எடுத்து P is directly proportional H நிலைக்கு டெரிவேஷன் முடிக்கணும். ஸ்டூடண்ட்ஸ் டெரிவேஷன் நல்லா புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி நீங்க லேர்ன் பண்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் a nice day.